ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஒரு அற்புதமான செய்தியை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்படுகிறேன். அதாவது ஒரு இடத்துல ஒரு சிற்றரசன் இருந்தாரு. அவர் மிகப்பெரிய போர் வீரன் கூட. அவர் பேர் ரகுநாதன். அவருக்கு மனைவி ஜக்குபாய். இவங்களுக்கு குழந்தையே கிடையாது. ஆனா என்னதான் செல்வங்கள் இருக்குது, சிற்றரசராக இருக்காங்க, இருந்தாலும் ஒரு குழந்தை இல்லாதது ரொம்ப கவலையா இருந்தது. கடவுளை நிறைய பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய ரொம்ப பாசத்தோட வளர்த்துட்டு வந்தாங்க. அவருக்கு நிறைய விஷயங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா அது ஒரு சிற்றரசனால அவனுக்கு பேர் அந்த குழந்தைக்கு பேர் தோண்டு பந்து அப்படிங்கிற பேரு. அந்த தோண்டு பந்து என்ன செய்வாருன்னா நிறைய விஷயங்கள்ல பயிற்சி எடுத்தாரு. குதிரை பயிற்சி எடுத்துட்டு இருந்தாரு. இப்ப என்ன ஆச்சுன்னா அந்த காலத்துல சிறு வயதிலேயே திருமணம் முடிச்சு வைப்பாங்க. அதாவது அந்த வயசுக்கு வரக்கு முன்னாடியே திருமணம் செய்து வச்சிருவாங்க. அதன் பிறகு அந்த பொண்ணை அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அப்புறம் வயசு வந்த பிறகு அவங்களுக்கு தாம்பத்திய உறவுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க. இந்த மாதிரி வழக்கம் அந்த காலத்துல இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது என்னன்னா இந்த தோண்டு பந்துக்கும் சிறு வயதுல திருமணத்தை நடத்தி வச்சுட்டாங்க. நடத்தி வச்ச பிறகு என்னாச்சுன்னா கல்யாணம் முடிஞ்சு அதன் பிறகு அந்த பொண்ணை அவங்க அப்பா கூட்டு போயிட்டாரு. இவன் வழக்கம் போல அவரு அவங்க அப்பா அம்மா வழியில வளர்ந்துகிட்டே இருந்தாரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது அவருடைய பருவம் வருகிறது. உரிய பருவம் வரும் பொழுது ஒரு பீம நதிக்கரை பக்கமாட்டு அந்த குதிரையில ஒரு நண்பர்களோட போயிட்டு இருக்காரு. நண்பர்களோட போயிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா அங்க அவருக்கு பயங்கர தாகம் எடுக்குது. தாகம் எடுத்த பிறகு அந்த நதியை பார்த்தோன்னா அவருக்கு பயங்கர ஆசை. அப்படியே தண்ணி குடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நேர குதிரை என்ன செய்தாருன்னா, எல்லாரும் தண்ணி குடிக்க என்ன செய்வோம், குதிரையில இருந்து இறங்கி தண்ணி எடுத்து மொண்டு குடிப்போம் இல்லையா. ஆனா அவர் என்ன செய்யறாருன்னா குதிரை அப்படியே நதிக்குள்ள இறக்குறாரு. நதிக்குள்ள இறக்கி தண்ணியை கையால எடுக்காம கையை அப்படியே பின்னாடி கட்டிக்கிட்டு அப்படியே வாயால அப்படி தண்ணி குடிக்கிறாரு. அத பார்த்த உடனே அந்த பீம நதிக்கரையில ஒரு முனிவர் இருக்கிறாரு, அதாவது ஒரு சன்னியாசி இருக்கிறாரு. அவர் உடனே கிம் பசு பூர்வகே அப்படின்னு கேட்டுவிட்டாரு. அந்த கேள்வியை கேட்டதுதான் தாமதம். உடனே அந்த தோண்டு பந்துக்கு முன் ஜென்மம்லாம் ஞாபகம் வருது. ஆம் பக்தர்களே, அவர் வேறு யாரும் இல்ல, ராகவேந்தருடைய குரு என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும் சுதீந்திர தீர்த்தர். அதன் பிறகு பரமகுரு என்று கேட்டால் விஜயேந்திர தீர்த்தர் என்று சொல்லுவோம். ஆனால் அந்த மத்வ மதத்தினுடைய மூலகுரு என்று சொன்னால் மத்வாச்சாரியார். மத்வாச்சாரியாருக்கு அப்புறம் யார் இருந்தார்னா எல்லாருக்கும் தெரியும் பத்மநாப தீர்த்தர், அதன் பிறகு நரகரி தீர்த்தர், அதன் பிறகு மாதவ தீர்த்தர், அதன் பிறகு அக்ஷோபே தீர்த்தர். அந்த அக்ஷோபே தீர்த்தர் தான் அந்த பீம நதிக்கரையில் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இவன் இந்த பசு மாதிரி தண்ணி குடிச்சான் இல்லையா, அந்த கேள்வியை கேட்டார். அதாவது நீ பூர்வ ஜென்மத்துல பசுவா இருந்தாயா அப்படின்னாரு. ஏன் அக்ஷோபே தீர்த்தர் அங்க வந்தாரு? அந்த கேள்வி கேட்ட உடனே அந்த தோண்டு பந்துக்கு முன் ஜென்மம்லாம் ஞாபகம் உடனே அந்த அக்ஷோபே தீர்த்தத்தை சுவாமி எனக்கு சன்னியாசம் கொடுங்க அப்படிங்கிறார். அவர் ரொம்ப எதிர்பார்த்து இருந்தார். ஏன் தெரியுமா, இந்த அக்ஷோப தீர்த்தர் ஏற்கனவே அவர் கையில மூலராமர் இருக்குது. மத்வாச்சாரியார்ல இருந்து ஒவ்வொரு பீடாதிபதியா அவர் 5வது பீடாதிபதியா இருக்கிறாரு. அவரு கையில இந்த மூலராமச்சந்திரமூர்த்தி இருக்கிறார். எனக்கு பிறகு யார் வருவார் அப்படின்னு சுவாமிகிட்ட வேண்டும் பொழுது உரிய நேரத்தில் உனக்கு ஒரு சிஷ்யன் கிடைப்பான், கவலைப்படாதேன்னு மூலராமச்சந்திர சொல்லுவாரு. அதே மாதிரி இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா மத்வாச்சாரியார் அக்ஷோப தீர்த்தர் கனவுல சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீ பீம நதி கரைக்கு போ, அங்க தியானம் பண்ணு, அங்க ஒருத்தன் வருவான், இதே மாதிரி குதிரையில வருவான், கைகளை பின்னால கட்டி ஒரு மனிதனை போல தண்ணி குடிக்காம ஒரு பிராணி தண்ணீர் அருந்துவதை போல அருந்துவான், அவன் தான் உனக்கு சிஷ்யன் என்று அடையாளம் காட்டுவார். அதே மாதிரிதான் நீ வந்திருக்கிற, அதனால நான் உனக்கு சன்னியாசம் தாரேன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அவருக்கு சன்னியாசம் கொடுத்து அவருக்கு பட்ட பேர் கொடுக்கிறாரு. என்ன பேருனா ஜெயதீர்த்தர். அவருக்கு நாமம் எப்படி சன்னியாசம் வந்தவொடனே ஒரு நாமம் கொடுப்பாங்க இல்லையா. இப்ப நம்ம ராகவேந்தருடைய வழியில பார்த்தோம்னா வேங்கடநாதன் ராகவேந்திர தீர்த்தர் அப்படின்னு பட்டம் கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த தோண்டு பந்தானவர் ஜெயதீர்த்தர் ஆனார். இந்த ஜெயதீர்த்தருடைய ஆராதனை தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இந்த 25ஆம் தேதி. அதனை ஒட்டி தான் இந்த பதிவை நான் போடுறேன். அது மட்டும் இல்ல, இந்த ஜெயதீர்த்தருக்கு சன்னியாசம் கொடுத்த உடனே அவங்களுடைய தந்தையும் தாய்க்கும் பயங்கர கோவம் வந்துட்டு உடனே தந்தையார் ஓடி வராரு. நீங்க எப்படி என் பையனை சன்னியாசம் கொடுக்கலாம் சொன்னா இது மூலராமச்சந்திரனுடைய கட்டளை, மத்வருடைய கட்டளை என்று சொல்லும்போது அதெல்லாம் அவர் கேட்க தயாரில்லை. ஏன்னா அவங்களுக்கே கஷ்டப்பட்டு ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு, அந்த குழந்தையோட அந்த குடும்பம் பெருகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, நமக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு அவனுக்கு பருவம் வந்தாச்சு, இப்ப நாங்க அவங்களுக்கு தாம்பத்திய உறவுக்கு ஏற்பாடு பண்ண போறோம், நாங்க கூண்டுட்டு போறோம் அப்படின்னு சொன்னோம்னா அவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தார் அக்ஷோப தீர்த்தர். ஆனா ஜெயதீர்த்தரும் வர மறுத்தார். ஆனால் கேட்கவில்லை. அந்த மன்னர் அவரே தூக்கிட்டு போயிட்டார். தூக்கிட்டு போய் நேரா வீட்டுக்கு போய் அங்க போய் தாம்பத்திய உறவுக்கு அந்த முதலிரவு சொல்லுவோம் இல்லையா, அதுக்குள்ள ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்குது. அவங்க மனைவியும் வர வச்சாச்சு. எல்லாம் வர வச்சுக்கிட்டு இருக்கும்போது இவரும் சரி ஏதாவது நடந்தாலும் எல்லாம் மூலராமச்சந்திரர் பார்த்துக்கிடுவார், மத்வர் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷோப தீர்த்தர் அனுப்பி வச்சிருவாரு. இவரும் வந்துருவாரு. வீட்டுக்கு வந்த உடனே அந்த படுக்கரையில உட்கார்ந்து இருப்பாரு. யாரு, அந்த ஜெயதீர்த்தர். ஏன்னா இப்ப நாம ஜெயதீர்த்தன் வச்சுட்டாங்க, நம்ம தோண்டு பந்து அப்படி சொல்லான்னா ஜெயதீர்த்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு.
ஜெயதீர்த்தர் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவரோட மனைவி வந்து பால் எடுத்துட்டு வராங்க. உள்ள வரும் பொழுது அவர் என்ன செய்யறாருன்னா, இப்படி இந்த சன்னியாசிகள் வந்து பக்தர்கள் ஆசி பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஆசி பண்றாரு. அவங்களுக்கு ஒரே சிரிப்பு வந்துட்டு, என்ன இது கணவன் வந்து மனைவியை இப்படி ஆசீர்வாதம் பண்றாங்க, அது முதலிரவுல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த பாலை கீழே வச்சுக்கிட்டு அவர்கிட்ட வணங்கணுமே சொல்லிட்டு காலை விழுந்து வணங்கும் போது பாக்குறாரு, அந்த அம்மாவுக்கு வந்து பயங்கர ஆச்சரியம், ஓடு கத்திட்டாங்க. அந்த கிராமமே எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க, அந்த அளவுக்கு சத்தம். ஏன் தெரியுமா, அதுவரை அமைதியாக இருந்த ஜெயதீர்த்தர் பாம்பு ரூபம், சர்ப்ப ரூபம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அவருக்கு பின்னாடி ஒரு சர்ப்பம் படம் எடுத்து பெருசா நிக்குது. அவரு ஜெயதீர்த்தர் பாம்பு போல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப அந்த மனைவிக்கு எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. பக்கத்துல போக முடியுமா? என்ன இருந்தாலும் கணவராக இருந்தாலும் கூட ஆனா பக்கத்துல பாம்பு இருந்தா ஒரு பயம் தானே. உடனே சத்தம் போட்டோம்னா எல்லாரும் ஊர்ல வந்தாங்க. அவங்க ஜெயதீர்த்தருடைய அப்பா அம்மா, அதாவது அவங்க வந்து கதவை திறந்து பார்த்த உடனே என்னன்னா, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அந்த பாம்பு ரூபம் வந்து மறைஞ்சிடுச்சு. சாதாரணமா அவர் உட்கார்ந்து இருந்தாரு. உடனே மனைவி சொல்றா, இல்ல இது உங்க மகனே இல்ல, இவங்க வந்து ஒரு பாம்பு ரூபத்துல இருக்கிறாரு, எனக்கு இது வேண்டாம், அவர் விரும்புற மாதிரி சன்னியாசமே கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க மனைவி சொன்ன உடனே எல்லா விஷயங்களும் உடந்த பிறகு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜெயதீர்த்தரை வந்து மறுபடியும் அக்ஷோப தீர்த்தர் கொண்டு விட்டுருவாங்க. இப்படி வந்து ஜெயதீர்த்தர் வந்து சன்னியாசம் பெற்ற கதை வந்து நம்ம சொல்லுவோம். இவருடைய பிருந்தாவனம் வந்து மல்காயிடுல இருக்குது. இந்த மல்காயிடுனா அந்த கர்நாடகால பக்கத்துல இருக்குது. நான் வந்து அந்த இடத்துக்கு போயிருந்தேன். அங்க என்ன கூப்பிட்டு போனது வந்து நம்ம மறைந்த கோபாலாச்சார் நம்ம குமரி மந்திராலயம் கும்பாபிஷேகம் நடக்கிறது கூட மூல காரணம் அவர் தான். சுவாமிகள்லாம் வந்தது. அப்படிப்பட்ட அந்த கோபாலாச்சார் தான் என்னையும் என் மனைவியும் வந்து அழைத்து கொண்டு போனாங்க. அந்த படங்கள்லாம் நான் இதுல போட்டிருக்கேன் பாருங்க. அதுல வந்து அந்த பிருந்தாவனத்துக்கு உள்ள எடுக்க முடியாது, வெளியே நிக்கக்கூடிய போட்டோ தான் நான் போட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் மல்காயிடு என்ற இடத்துல ஜெயதீர்த்தருடைய பிருந்தாவனம் இருக்குது. இந்த ஜெயதீர்த்தர் பிருந்தாவனத்தை கூட ஜீவ பிருந்தாவனம் என்று சொல்லுவாங்க. அதாவது மத்வாச்சாரியார் பரம்பரையுள்ள குருக்குமார்களுடைய பிருந்தாவனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ராகவேந்திர சுவாமி ஜீவ பிருந்தாவனம் சொல்லுவாங்க, மத்வரையும் சொல்லுவாங்க. ஆனா அதற்கு பிறகு ஜெயதீர்த்தரையும் சொல்லுவதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு எதிகள், ராகவேந்தருடைய எதியும் சொல்லலாம். அவருடைய குரு ஜெயதீர்த்தர் சுவாமியோட ஆராதனை தான் இந்த 25ஆம் தேதி மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ராகவேந்திரருடைய நிறைய கிரந்தங்கள் பார்த்தா அவர் ராகவேந்திரருடைய முன்ஜென்மம் வியாசராஜராக இருக்கும் பொழுது ஜெயதீர்த்தருடைய நிறைய கிரந்தங்களை இவர் இன்னும் கொஞ்சம் உரை எழுதியிருப்பார். அதாவது ஜெயதீர்த்தர் வந்து மத்வாச்சாரியார் எழுதிய கிரந்தங்கள், அதாவது நூல்களுக்கு உரை எழுதினார். அதனாலதான் ஜெயதீர்த்தருக்கு டீகாச்சாரியார் என்ற பட்டமும் கிடைச்சது. அது மட்டுமல்ல, ஜெயதீர்த்தருடைய நிறைய கிரந்தங்கள், உரை எழுதின கிரந்தங்களே இன்னும் கஷ்டமாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக ராகவேந்திர சுவாமியோட முன்ஜென்மம் வியாசராஜராக இருக்கட்டும், ராகவேந்திரராக இருக்கட்டும், அவங்களும் கொஞ்சம் உரைகள்லாம் எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அதனால அந்த ஜெயதீர்த்தருக்கும் ராகவேந்தருக்கும் நிறைய பந்தம் இருக்கும். எப்படியும் அந்த மத்வ பரம்பரையில் உள்ள எல்லா எதிகளுக்கும் பந்தம் இருந்தாலும் கூட ஜெயதீர்த்தருக்கும் ராகவேந்தருக்கும் நிறைய பந்தங்களே இருந்திருக்கிறது என்பது இதன் மூலமாக பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஜெயதீர்த்தரை எல்லோரும் இந்த நாள்ல வணங்கணும், நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எங்கெல்லாம் அவருடைய பிருந்தாவனங்கள் இருக்கிறதோ அந்த இடத்துல பாருங்க. இல்லையா ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனத்துக்கு போய் ஜெயதீர்த்தருடைய ஆசி வந்து எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ராகவேந்திரத்தை வேண்டிக்கலாம். அது மட்டுமல்ல, மத்வாச்சாரியார் வந்து அவர் நிறைய கிரந்தங்கள் எழுதும்போது அன்னைக்கெல்லாம் அந்த கார்லாம் கிடையாது, இந்த பொதி மாதிரி சுமந்துட்டு போவாங்க இல்லையா. அப்போ ஒரு பசு இருந்தது, அந்த பசுக்கு மேலதான் அந்த புத்தகம் எல்லாம் கட்டி வச்சுட்டு சுமந்துட்டு போமா. அந்த பசு வந்து யாருன்னா சாட்சாட் இந்த ஜெயதீர்த்தர் தான் முன்ஜென்மத்துல பசுவா இருந்தார். அதனாலதான் அந்த அக்ஷோப தீர்த்தர் வந்து பசு பூர்வதேகே அப்படின்னு கேட்டாரு. அதாவது பூர்வ ஜென்மத்துல நீ பசுவா இருந்தயான்னு அவர் ஞான திருஷ்டில உணர்ந்தார். அதே மாதிரி தான் அந்த ஜெயதீர்த்தர் வந்து முன்ஜென்மத்துல வந்து பசுவா இருந்தாரு. அது எங்க இருந்தாருன்னா மத்வாச்சாரியார் கூடவே இருந்தாரு. அவர் எழுதிய நூல்கள் எல்லாம் சுமக்கக்கூடிய பொறுப்பு அந்த பசுக்கு இருந்தது. அந்த பசுவாக இருக்கும் பொழுதே ஜெயதீர்த்தர் வந்து அந்த மத்வாச்சாரியருடைய கிரந்தங்கள் உரைகள் எல்லாம் கேட்டு கேட்டு பழகினாலதான் இவன் தண்ணி குடிக்கும் போது அக்ஷய தீர்த்தர் சொல்லும் பொழுது அவருக்கு வந்து பூர்வ ஜென்மம்லாம் ஞாபகம் வருது. இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு குரு ஜெயதீர்த்தர் சுவாமி மல்காயிட்ல இருக்குது. எங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. இதுவரை நான் ஒரு தடவை, அதுவும் என்னுடைய மனைவியோட நான் அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன். மிகவும் அருமையான பிருந்தாவனம். அவருடைய ஆராதனை நாளில் அவரை நினைத்துக் கொள்வோம். நன்றியுடன் மீண்டும் ஒரு நல்ல செய்திகளை சந்திக்கிறேன். அன்புடன் மணிகண்டன்.